எல்லாருமே யூஸ் பண்றாங்க. என் தேவன் தம்முடைய மகிமையினை சுரித்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். பட் வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? தேவன் தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். God gave his only begotten son Jesus. எங்க கொடுத்தார்? மனு வர்க்கத்துக்காக கொடுத்தார். கொடுத்தல் எதை சொல்லுகிறது? இருதயம் எங்கே இருக்கின்றது சொல்லுகிறது. கொடுத்து நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நேசித்தால் கொடுக்காமல் இருக்க முடியவே முடியாது. நான் சொல்றேன், giving is not a doctrine, giving is the nature. It is the nature of God. உலகத்திலே பெரிய பரிசுத்தத்தை நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் புரியல உங்க கொஞ்சம் பேருக்கு. மறுபடியும் சொல்றேன், I am talking about holiness in your heart. Amen. இது சும்மா கிடையாது. கிவிங்ன்றது உங்க இருதயத்தையே சுத்தமாக்குற ஒரு காரியங்க. சில பேர் இவர்கள் இச்சையை தூண்டுகிறார்கள், பேராசையை தூண்டுகிறார்கள் அப்படின்றாங்க. பைபிள்ல எங்கேயாவது கொடுக்கறத பத்தி பேசிட்டு திரும்ப வர்றத பத்தி பேசவே இல்லைன்னு ஒரு வசனம் காட்டுங்க பாப்போம். எனக்கு முதல்ல கிவிங் ஃபார் லிவிங், அதுக்கப்புறம் லிவிங் ஃபார் கிவிங். ஆமென். சிலர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள உங்க வாழ்க்கை போகும் நான் நம்புறேன். பழைய ஏற்பாட்டில் அவன் ஆடு வீடு மாடு கொண்டு என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான். அதை கர்த்தர் என்ன பண்றாரு? நுகர்கிறார். இப்போ நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, தங்கமும் பணமும். நான் சொல்றேன், கர்த்தர் அதை வா